தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரிகளுக்கு இடையிலான பெண்களுக்கான எரிபந்து போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி KR கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு இடையேயான பெண்கள் எரிபந்து போட்டி துவங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் தூத்துக்குடியில் இருந்து ABC மகாலட்சுமி கல்லூரி, சென்ட் மேரிஸ் கல்லூரி, கோவில்பட்டியில் இருந்து GVN கல்லூரி, KR கல்லூரி, ஆழ்வார்குறிச்சியில் இருந்து ஸ்ரீ பரமல்யாணி கல்லூரி, நெய்யூர் லட்சுமிபுரம் கல்லூரி, தக்கலையில் இருந்து நூருல் இஸ்லாம் கல்லூரி, சங்கரன் கோவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி, கருங்கல் செயின்ட் அல்போன்சா கல்லூரி, நாகர்கோவில் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி உள்ளிட்ட 19 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை சார்ந்த அணிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இப்போட்டிக்கு நடுவர்களாக காளிமுத்து, முத்துக்குமார், அஜய், பிரகாஷ், பேச்சுமுத்து, ரியாஸ் மைதீன், சுபையர் ஆகியோர் செயல்பட்டு வருகின்றனர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் KR கல்லூரிகளின் இயக்குனர் மற்றும் முதல்வரின் வழிகாட்டுதலின்படி உடற்கல்வி இயக்குனர் ராம்குமார் செய்திருந்தார். கோவில்பட்டியில் பாரம்பரிய மிக்க சிறுதானிய உணவு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள KR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பில் ஊட்டச்சத்து திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் திலகா தலைமை தாங்கினார். இதில் கல்லூரி மாணவிகள் பாரம்பரியம் மிக்க சத்தான சிறுதானிய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தி அவற்றின் பலன்கள் குறித்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை KR கல்லூரி வணிகவியல் துறையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். குழந்தைங்களுக்கு ரத்த சோகைங்கிறது ஒரு அருமையா, அதாவது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கும் பட்சத்துல நமக்கு ரத்த சோகைங்கிறது ஒரு பழனியில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக அங்கன்வாடி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி குபேரப்பட்டினம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளுக்கு மகாத்மா காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் மாதம் 2ஆம் நாள் இந்தியா முழுவதும் உள்ள இடங்களில் பிரார்த்தனைகள், சேவைகள், நினைவு விழாக்கள் மற்றும் அஞ்சலிகள், கலை கண்காட்சிகள், கட்டுரை போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை நகர செயலாளர் ஜோதி சண்முகம், சித்ரா மாரிமுத்து ஆகியோர் தலைமையில் 4வது வார்டு கவுன்சிலர் கலையரசி முன்னிலையில் குழந்தைகளுக்கு சேர், பாய், தட்டு, டம்ளர் மற்றும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்வில் மாநில, மாவட்ட, மண்டல, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் செய்தியாளர் தங்கராஜ் மற்றும் செந்தில்குமார் அவர்களுடைய அங்கன்வாடியில சில அவங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான இருக்கைகள் இல்லை அப்படிங்கறது ஒரு தகவலை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையின் சார்பாக நகர செயலாளர்கள் சித்ரா மற்றும் ஜோதி அண்ணா அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு தேவையான எங்களால் முடிந்த நம்பிக்கை சிறகுகளால் முடிந்த உதவிகளை செஞ்சிருக்கோம். இதுக்கு உறுதுணையாக வார்டு கவுன்சிலர் அவங்க உறுதியில் இருந்தாங்க. அவங்களுக்கு தருணத்தில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உடனிருந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கும்
மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கயத்தாறு ஒன்றியம் கிளை தொடக்க விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கயத்தாறு ஒன்றியம் கிளை தொடக்க விழா நடைபெற்றது. வட்டார கல்வி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இவ்விழாவிற்கு ஆசிரியர் மன்ற மாவட்ட செயலாளர் ஜான்சன் மெல்கிசதேக் ஸ்டாலின் தலைமை வகித்தார். தொடக்க விழாவில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் கொடியேற்றி கிளையை துவக்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக திமுக ஒன்றிய செயலாளர் சின்னபாண்டியன், பேரூராட்சி மன்ற தலைவர் சுப்புலட்சுமி ராஜதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அலுவலகத்திற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்தை வழங்கினர். பின்னர் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் நாம் மேற்கொள்ளவிருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆசிரியர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் சண்முகநாதன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், கயத்தாறு ஒன்றியத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் சார்பில் கிளை தொடக்க விழா விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராடி கொண்டிருந்த நிலையில் முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். எங்களது கோரிக்கைகளை அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் நிறைவேற்றி தருவதாக கூறியுள்ளனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் கற்பித்தல் பணிக்கு இடையூறாக இருந்த நியமன பணிக்கு மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்துள்ளனர். அதனை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் வரவேற்கிறது. இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண் திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம், அண்ணா ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான ஊக்க ஊதியம், காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வந்தோம். நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று ஆசிரியர்களின் பாதுகாவலனாக விளங்கி வருகிறார். மத்திய சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றனர். இதை முதலமைச்சர் நேரடியாக சென்று நிதியை தருமாறு வலியுறுத்தி உள்ளார். அதனை ஆசிரியர் சங்கம் சார்பில் வரவேற்கிறோம். தமிழக அரசு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள் டிக்டோஜாக் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தராவிட்டால் டிக்டோஜாக் உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவிருப்பதாகவும் தெரிவித்தார். சார் இங்கே பாருங்க. எடுங்க கார்த்திக். இங்கே வருகின்றிருக்கின்ற மன்றத்தின் சொந்தங்களை கயத்தாரில் புதிய கிளையை உருவாக்கி இரவு பகலாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கயத்தாரிலே கலந்து கொள்வதிலே நான் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி இருக்கிறேன். நான் சொன்ன பெண்ணாசிரியர்களை எப்ப சொல்றாங்களோ அப்ப விழாவை முடிச்சிடும். இந்த விழாவுக்கு நம்மையெல்லாம் அழைத்து வந்து கொடியேற்றி மகிழ்ச்சியிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மாவட்டம் கயத்தாறு ஒன்றியத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் புதிய கிளையினுடைய தொடக்க விழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. கயத்தாறிலே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றனர். விருத்தாச்சலத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட வாலிபருக்கு முறையான சிகிச்சை அளிக்காததால் அவர் இறந்ததாக கூறி உறவினர்கள் மற்றும் பாமகவினர் அரசு மருத்துவரை கண்டித்து அரசு மருத்துவமனை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கச்சிபெருமாநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் மகன் ரமேஷ். இவரது மனைவி வசந்தி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் ரமேஷ் கடந்த 2 ஆண்டுகளாக வெளிநாட்டில் வேலை செய்து வந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது சொந்த ஊரான கச்சிபெருமாநத்தம் கிராமத்திற்கு வந்துள்ளார். ரமேஷ் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் கட்டிட வேலைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதுகுறித்து அவருடன் வேலை பார்த்த தொழிலாளர்கள் அவரது மனைவி வசந்திக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் வசந்தி அங்கு சென்று கணவரை அழைத்து சென்று விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் ரமேஷ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு மருத்துவர் சிகிச்சை அளிக்காமல் செவிலியர்கள் மட்டுமே ஆக்சிஜன் கொடுத்தனர். ரமேஷுக்கு மருத்துவம் பார்த்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்.
ரமேஷ் இறப்பிற்கு மருத்துவர் சிகிச்சை அளிக்காததே காரணம் என கூறி அவரது உறவினர்கள் மற்றும் பாமகவினர் அரசு மருத்துவமனை அருகே விருத்தாச்சலம் சேலம் செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமார், காவல்துறை கண்காணிப்பாளர் கிரியா சக்தி, காவல் ஆய்வாளர் முருகேசன் மற்றும் விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களிடம் சமாதானம் செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் அடிப்படையில் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியலால் விருத்தாச்சலம் சேலம் செல்லும் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சுவாமிநாதன், மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை 10 வருடத்திற்கு மேல் உள்ளது. இதுகுறித்து தான் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் எடுத்து கூறியுள்ளேன். இனி இப்படி நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மேலும் கடலூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இதுபோன்ற நிகழ்வு அடிக்கடி அரசு மருத்துவமனையில் ஏற்படுகிறது. மருத்துவர் பற்றாக்குறையை அரசு உடனடியாக சரி செய்ய வேண்டும். ரமேஷ் உயிரிழப்பிற்கு காரணமான தலைமை மருத்துவர் சுவாமிநாதன், பணி மருத்துவர் மணிவண்ணன் ஆகியோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழந்த ரமேஷ் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் தகுந்த இழப்பீடும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மருத்துவமனையில் உயிர் போகுது. அப்புறம் இந்த டாய் வார்டு, இந்த டயாலிசிஸ் இதுக்கு ரவுண்ட்ஸ் எடுக்கணும். 150 பேஷண்ட் இருக்கும் ஒரு ஆவரேஜானு வச்சுக்கோங்களேன். அது அவங்க வந்து பார்க்கறதுன்னா திருப்பி அப்புறம் ஓபி பார்க்கணும்ல. 4 பேர் உட்காந்து 1200 ஓபி பார்க்குறாங்க. அதில் ஒரு ஆளுக்கு வந்து 2 பேர் எடுத்தாங்கன்னா இது ஆகிடும்ன்றதுனால